ஹலோ, உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி சூப்பு. ஒரு 2 கிலோ கோழி வாங்கினீங்கன்னா அதில் 3/4 கிலோ எலும்பு இருக்கும். இதில் என்ன பண்ணணும், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தனியா தேவையில்லை, மிளகாத்தூள் போதும். மிளகாத்தூள் எதுக்கு போடுறதுன்னா அந்த உரப்பாக இருக்கிறதுக்கு தான். சுகர் அந்த இது எடுத்துக்க போதும். நாட்டுக்கோழி சூப்புக்கு கலந்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, அடுத்து தக்காளி இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, நான் நேற்று கூட நாட்டுக்கோழி சுரைக்காய் குழம்பு செஞ்சது வீட்டில் செஞ்சது. நேற்று டபுள் ட்ரிப்பிள் செஞ்சு உங்களுக்காக சாப்பிட்ருக்கேன். சேனலில் வந்துடும் பாருங்கள். இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அசம்பிள் பண்ணியாச்சு. சிம்பிள். இதுக்கு குக்கிங் சிம்பிள். நல்லா 1 லிட்ரு 1.5 லிட்ரு தண்ணி வச்சு நல்லா அந்த சூப்பை, நாட்டுக்கோழி சூப்பை குடிச்சிங்கன்னா நெஞ்சு சளி, எல்லா சளியும், உடலில் உள்ள சளி தொந்தரவாதிகள், பெயின் கில்லர். இது ஒரு குட் பெயின் கில்லர் அண்டு பாடி கிளீனர். நாட்டுக்கோழி சூப்பு பாடி கிளீனர்னால் நம்ம பாடியில் உள்ள கொழுப்பை கம்ப்ளீட்டாக கரைக்கும். நறுமணப் பொருள்கள் சாஜீரா, கிராம்பு, ஏலம், பட்டை, இது நறுமணப் பொருள்கள். ஃப்ளேவர்ஸு சூப்பாக இருந்தாலும் வாசனை கப 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 கபன்னு வரும். நாட்டுக்கோழி சூப்பு எதுக்குன்னா கம்ப்ளீட்லி நம்ம பாடியில் உள்ள நெஞ்சு சளிம்பாங்க, பாடி பெயின், ஆன்டிபயோட்டிக். இது நல்ல நாட்டுக்கோழி சூப்பு வச்சு குடிச்சிட்டு தெம்பாக இருக்கணும்பாங்க. அதுக்கு தான் இதான் 2 கிலோ கறி எடுக்கணும். இது இன்னும் 6 கிலோ 7 கிலோ 8 கிலோ சேவல் எடுத்தோம்னா இந்த உடம்பு நல்லா இருக்கும். சுத்தமான நல்லெண்ணெயில் வைக்கணும். நல்லா வேகணும். சேம் ப்ராசஸ் தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, இந்த நறுமணப் பொருட்கள் நல்ல எண்ணெயில் ஊற்றி இப்படி வேக விடணும். வெந்தால் எவ்வளோ நாட்டுக்கோழி சூப்புக்கு மட்டன் ரெடி. ஸோ நல்லா வெகுது பாருங்கள். ஸோ நாட்டுக்கோழி பக்கா நிறைய கோழி, ஒரு 2 கிலோ கோழியை உரிச்சிருக்கிறதுல ஒரு 3/4 கிலோ கறி இருக்கும். கறியும் எலும்பும். இந்த 3/4 கிலோ கறி எலும்புலையே கிட்டத்தட்ட குழம்பு வச்சோம்னா கிராமத்துலலாம் வைப்பாங்க. பட் நமக்கு அந்த டவுனில் ஆள் இல்லை சாப்பிட. அதனால் சூப்பாக வச்சிடுறது. சூப்பில் என்ன போட்டிருக்கோம், கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவோம் வாசனைக்கு. வேறு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, லெமன் கிராஸ் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் மேக்ஸிமம் ஊற்றிக்கிங்க. சூப்போடு நல்லெண்ணெய் குடிக்கலாம். நாட்டுக்கோழி எலும்பும் கறியும் சேர்ந்த கலவையில் சும்மா ஒரு 1.5 லிட்டர் சூப்பு வச்சு நல்லா நெஞ்சு சளி எல்லாமே போயிடும். இது குளிர்காலத்தில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு வாசனைக்கு கம்பக போட்டேன். கொத்தமல்லி போடு, புதினா போடு. அவ்வளோ நல்லெண்ணெய் ஃபுல்லாக விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லது இது. ஸோ இது ஒரு 10 சீட்டி வைங்க. ஒரு 10 விசில் வைக்கணும். ஏன் வைக்கணும், அந்த சிக்கன் ஃப்ளேவரில் உள்ள கம்ப்ளீட்டு கறி, எலும்பு, அந்த சாரெல்லாம் இறங்கி டைலூட் ஆகி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே அப்படியே எசன்ஸாக வெளியில் வரும். இதில் மெயின் டிஷ் என்னென்னா நாட்டுக்கோழி தான். இந்த நாட்டுக்கோழியோட ஃப்ளவர் சூப் அப்படியே குடிக்க
சுட்ட சுட்ட நாட்டுக்கோழி சூப்பு. இதில் நிறைய கலப்படம்லாம் இது பண்ணக்கூடாது. பெப்பர் போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு, அந்த மசாலா நறுமண பொருட்கள் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், பச்சை மிளகா இல்லாமல் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான். தண்ணி வைக்கலாம், அதுக்கு மேலே தண்ணி வச்சா வெளியில் வந்துடும். ஒரு 10 விசில் வைங்க, அப்படியே கம்ம வாசனை பாதி தூக்கும். அப்படியே அந்த குக்கரோட மூடியிலேருந்து வாசனை பாருங்கள், குமியும் பாருங்கப்பா, வந்துடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. நாட்டுக்கோழி சூப்பு ரெடி. இதை ஷூட்டிங்கில் நல்லா 2 கிளாஸ் 3 கிளாஸ் நெஞ்சு சளியோடு இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்லாம். 50லேருந்து 70 வெள்ளி 100 வெள்ளி உள்ளவங்க குளிர்காலத்தில், மெயினாக ஊட்டி கொடைக்கானல் குளிர் இருக்கிற இடத்துல அந்த நாட்டுக்கோழி வச்சு சுட்டா அவ்வளோ எத்தமாக இருக்கும். சூப்பர் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. வெந்தோடனே இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு ஷூட்டி ஸ்பாட்டில் போடுறேன். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேரிங் பண்ணாதான் நாட்டுக்கோழி அதாவது ஒரு 40 வகையான ஐட்டங்கள் பர் மந்த் நான் டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கான செலவுகள் நிறைய இருக்குது. நிறைய போட்டுக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஷேரிங் பண்ண மக்கள் கற்றுக்குவாங்க.